Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோகனாஸ் கிச்சன்ல ரொம்ப சூப்பரான கெஸ்ட் லஞ்ச் மெனு தேங்காய் பால் சாதம் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சு முடிச்சிடலாம். நான் ஏற்கனவே குக்கர்ல தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்ற வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு நம்ம பாத்திரத்துல எப்படி தேங்காய் பால் சாதம் செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்துல நம்ம தேங்காய் பால் சாதம் செய்யும்போது சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த தேங்காய் பால் சாதத்தை நம்ம ஸ்கூல் இல்லைன்னா ஆஃபீஸுக்கு லஞ்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். முதல்ல நம்ம தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்காக 4 பச்சை மிளகா, நீளவாட்டில் கட் பண்ண 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் 10 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன உரல்ல சேர்த்து நல்லா இடிச்சிட்டு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா கொத்தமல்லியை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா நான் பாதி தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாதத்துல நம்ம கொஞ்சமா தக்காளி சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 3/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். இந்த காய் எல்லாமே 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் சாதம் நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாருங்க, தண்ணி நல்லா சுண்டி சாதமும் 80% வெந்துருச்சு. இந்த நேரத்தில் இது ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா கொத்தமல்லி, அது கூடவே கொஞ்சமா முந்திரியை நான் நெய்யில் வறுத்து எடுத்திருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கு. இதில் பாருங்க, சாதம் குச்சி குச்சியாக நிற்குது. பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி குச்சி குச்சியாக நின்னாலே நல்லா வெந்திருக்குன்னு தான் அர்த்தம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்யலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் துருவன தேங்காய், 4 முந்திரி சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயை நான் உள்ள மட்டும் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். குழம்பு தாளிக்கும் போது நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அடுத்து இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மசாலா பொடிகள் எல்லாமே எண்ணெயில் ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற வெங்காய தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, மசாலா எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. அடுத்து இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
இந்த மஷ்ரூம் எல்லாமே மசாலாவோடு சேர்ந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வெங்காயம் அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு சேர்த்துக்கிறேன். குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ரெசிபியுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய லஞ்ச் மெனு, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாம் பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.